இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மே மாத ராசி பலன் முதல்ல எல்லா ராசிக்கும் எப்படி மாறப்போகுதுன்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். 2024 மே மாதம் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்துடன் தொடங்குது. குரு மே 1ஆம் தேதி 2024 அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. மே 10ஆம் தேதி 2024 அன்னைக்கு மீன ராசியிலும் மேஷ ராசியிலும் புதன் பயிற்சியாராரு. செவ்வாய் அந்த மாதம் முழுவதும் மீன ராசியிலேயே இருக்கிறாரு. மே 19, 2024 முதல் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு குரு பகவானோடு சேர்றாங்க. மீன ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் இருக்கிறாங்க. சனி இந்த மாதத்தில் கும்பராசியில் தனியாகவே இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு சாதகமான வியாழன் இருக்கிறவங்க மே 19, 2024 முதல் பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. இப்போ இதை வச்சு கணிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மே மாதம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா வலுவிழந்து ராசியான மீன ராசியில் 4ஆவது வீட்டில் இருக்கார். ராகு செவ்வாய் இந்த கிரகங்கள் அதனுடன் இணைஞ்ச அமைப்பு இருக்குது. அதனால் பணியிடத்தில் பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட வாக்குவாதம் செய்வீங்க, வாய் தகராறு ஏற்படும். பணியிட சூழல் சாதகமாக இல்லை. அதனால் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் குறுக்கீடு உங்கள் தொழிலில் அதிகரித்து இருக்கும். அதனால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. உங்கள் வணிக கூட்டாளருடன் எந்த விதமான சண்டையும் தவிர்த்துருங்க. விவாதத்தை அதிகரிக்க அனுமதிக்க வேணாம். 5ஆம் வீட்டில் உச்ச ராசியான சூரிய பகவான் இருக்கிறாரு. அவருடன் சுக்கிர பகவானும் இருப்பார். இதன் மூலம் கல்வியில் நல்ல சாதனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் எதை படித்தாலும் நல்லா புரியும். கல்வியில் உங்களின் பிடி வலுவடையும். உங்கள் கவனமும் சாதகமாக இருக்கும். உங்கள் அறிவாற்றல் பெருகும். உங்கள் போக்கில் நீங்கள் முன்னேற முடியும். ராகுவும் செவ்வாயும் 4ஆம் வீட்டில் அங்காரக தோஷத்தை உருவாக்குறாங்க. புதனும் அங்கே இருக்குது. குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர இணக்கமின்மை ஏற்படுது. குடும்பத்தில் அமைதியின்மை அதிகரிக்கலாம். உங்கள் தாயார் உடல்நலக் குறைவால் சிரமப்படுவாங்க. திருமண வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நேரம் நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் பல வாழ்க்கை முடிவுகளை எடுப்பீங்க. ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் அமைதி காரணமாக உங்கள் உறவிலும் பிரச்சனைகள் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் இதை அனுமதிக்காதீங்க. மேலும் சரியான நேரத்தில் சூழ்நிலைகளை கையாள்வதில் கவனம் செலுத்தணும். இதன் மூலம் எல்லாமே சாதகமாக முடியும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனைகள் வருது. அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். 4ஆம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் 11ஆவது வீட்டையும் சூரியன் மற்றும் சுக்கிரன் 5ஆவது வீட்டில் இருந்து 11ஆவது வீட்டையும் பார்க்குறாங்க. உங்கள் நிதிநிலை மேம்படும். நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் 4ஆம் வீட்டில் ராகு செவ்வாயின் அங்காரக தோஷம் இருப்பதனால சொத்துக்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ராசி அதிபதி குரு 6ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நீடிக்கிறாங்க. உங்கள் உடல்நிலை பலவீனமாக இருக்கும். மே 3ஆம் தேதி குரு வக்கர நிலையில் இருக்கும். இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் பலவீனப்படுத்தும். உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். மேலும் நெஞ்சு எரிச்சல், இறுக்கம் அல்லது தொற்று போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பரிகாரம் பார்த்திங்கன்னா தினமும் செப்பு பாத்திரத்தில் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் உத்தியோகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் மாற்றங்களை காண வாய்ப்பு இருக்குது. இந்த மாற்றங்களை நேர்மறையான பலன்களை அளிக்காது. அதனால் உங்கள் வீடு, உத்தியோகம், கல்வி போன்ற வாழ்வின் எந்த ஒரு அம்சங்களிலும் நீங்கள் மாறுதலை ஏற்படுத்திக்கிறாமல் உங்கள் வழக்கமான செயல்களை மட்டும் செய்யணும். பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வருது. பிறருடனான உறவில் ஒரு வாய்ப்பை வரையறுத்து கொள்ளணும். யாரையும் நம்பி உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிற வேணாம். கண்மூடித்தனம்
முட்டாள்தனமாக பிறரை நம்புறதன் மூலம் நீங்கள் சில இழப்புகளை சந்திக்க நேரும். நீங்கள் அதிகம் நம்பும் நபர்களை உங்களை ஏமாத்திடுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சமூக சேவைகள், அனாதை குழந்தைகளுக்கு உதவிகள் செய்கிறது, இதன் மூலம் எதிர்மறை தாக்கங்கள் குறையும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகள் ஏற்படுது. குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையுடன் கையாளணும். வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துக்கிற முயற்சி செய்யணும். கூட்டு தொழில் மூலம் ஆதாயம் இல்லை. காதலர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் அனுகூலமான நிலை இருக்குது. ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் உறவில் கவனமாக செயல்படணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் உறவில் முறிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புது திருமண தம்பதிகள் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். இரண்டாம் திருமணம் செஞ்சு கொள்ள நினச்சிங்கன்னா இந்த மாதம் அனுகூலமான மாதம். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருது. சக மாணவர்கள் மேலும் ஆசிரியருடன் கருத்து மோதல்கள் இருக்கலாம். இது உங்கள் கல்வியில் சில தடைகளை ஏற்படுத்தலாம். உங்கள் கவனம் சிதறுது. அந்த கவனத்தை ஒருநிலைப்படுத்தணும். பிறருடனான உறவில் வரம்பை பராமரிக்கணும். எதிர்பாலினத்தவருடன் பழகையில் நீங்கள் பார்த்து பழகுங்க, விலகியே இருங்க. இந்த மாதம் முதல் பகுதியில் உறவு நிலை சீராக இருக்கும். உங்கள் மனதிற்கு பிடித்த நபருடன் நீங்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் திருப்தி தரும். மாதத்தின் 2ஆம் பகுதியில் வழக்கு விவகாரங்கள் இருக்கலாம். அதனால் உங்கள் துணையுடன் பிரிவு வராத வகையில் கவனமாக பழகணும். ஒற்றையர்கள் தங்கள் துணையை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் பொறுமை காக்கணும். நீங்கள் அதிகம் நம்பும் நபர் உங்களை ஏமாத்திடுவார். அதனால் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரலாம். ஒரு சிலர் உறவில் பிரிவினையை சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்த்திருக்க. ஒரு சிலருக்கு 2வது திருமண வாய்ப்புகள் கிட்டும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை தான தர்மம் செய்யுங்க. அதன் மூலம் நேர்மறையான பலன்களை பெறலாம். தொண்டு நிறுவனங்களுக்கு உதவுறதன் மூலம் பொருளாதார முன்னேற்றம் காணலாம். அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் தங்கள் சேவை மூலம் நல்ல பணவரவை காணும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் வருமானம் உயரும். உங்களால் கணிசமான பணத்தை சேமிக்க முடியும். என்றாலும் இந்த மாதம் நீங்கள் சில பண இழப்புகளை சந்திப்பீங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் காரணமாக உங்கள் சேமிப்பு பணம் குறையலாம். உங்கள் தாய் அல்லது குடும்பத்தில் உள்ள வயதான மூத்த உறுப்பினர்களின் உடல்நலம் கருதி அல்லது மருந்து வாங்குறது போன்ற வகையில் செலவுகளை மேற்கொள்ள நேரலாம். அவங்கள மருத்துவ பரிசோதனைக்கு அழைச்சி செல்ல பணம் செலவாகலாம். கையில் இருக்கும் பணத்தை வச்சுக்கிட்டு உங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் திட்டம் போடுங்க. மேலும் கடன்களை தவிர்த்துருங்க. உங்கள் முன்னோர்கள் தவறாமல் வழிபடுவது உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். உங்கள் நிதிநிலை மேம்பட ராகு பகவானுக்கு பூஜை செய்யணும். பொதுநல சேவை சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்கள் உத்தியோக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பெறுங்க. அதே போல் அரசாங்க துறையில் இருந்தீங்கன்னா வளர்ச்சி பார்ப்பீங்க. பிற துறைகளில் இருந்தீங்கன்னா வழக்கமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் சங்கடங்களை தவிர்க்கலாம். உத்தியோக மாற்றம் காரணமாக நீங்கள் சில பிரச்சனை அல்லது வீழ்ச்சிகளை சந்திக்க நேரலாம். பொருளாதார நெருக்கடியையும் சந்திக்க போகிறீங்க. அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்குது. அதனால் வேலை மாற்றங்களை தவிர்த்துறது நல்லது. கடந்த காலங்களில் நீங்கள் தொழிலில் மேற்கொண்ட முயற்சிகள் மூலம் இந்த மாதம் திடீர் வருமானம் பெற இயலும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா சிறந்த வளர்ச்சி அடைவீங்க. இந்த மாதம் முதலீடுகள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம். பண பரிவர்த்தனையின் பொழுது மிகுந்த கவனமாக இருக்கணும். அதே போல் நஷ்டங்களை தவிர்க்க பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக செயல்படணும். துர்கா தேவியை வழிபடுறது உங்கள் தொழிலில் வளர்ச்சிக்கு உதவும். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடல், பாதங்கள், எலும்புகள், கால்கள் மற்றும் அந்தரங்க பாகங்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த மாதம் உகந்த காலம். அதனால் நீங்கள் இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டீங்கன்னா சிகிச்சைக்கு செல்லலாம். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்து அவ்வப்போது பரிசோதனை செஞ்சுக்கிறணும். துர்கா தேவியை தவறாமல் வழிபடணும். அதனால் உடல்நல பிரச்சனைகளை சமாளித்து உங்கள் ஆரோக்கியத்தை பேணலாம். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். மேலும் பார்த்தீங்கன்னா துர்கா தேவியையும் வழிபடணும். உத்தியோகம் தொழிலையும் மேன்மையும் கிடைக்கும். மேலும் அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா மே மாதம் உங்கள் கல்வி வளர்ச்சி தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். வெற்றி மற்றும் வளர்ச்சி அடைவதில் நிறைய சிரமங்களை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த மாதம் மூத்தவர்கள் மற்றும் பிற நிறுவனங்களில் படிக்கும் நபர்களுடன் வாக்குவாதங்கள் இருக்கும். நீங்கள் சட்ட மோதல்களையும் சந்திக்க நேரிடலாம். மேலும் வாகனங்களை ஓட்டையில் காயங்கள் ஏற்படலாம். அதனால் உங்கள் பாதுகாப்பிற்காக பொது வாகனங்கள் அல்லது நிறுவன வாகனங்களை பயன்படுத்தணும். படிப்பில் கவனம் செலுத்த அனைவர்கிட்டையும் வரம்புகளையும்
தூரத்தையும் பராமரிக்க பரிந்துரைக்கப்படுறீங்க. கல்வியில் சிறந்து விளங்க ஹயக்ரீவருக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 4, 6, 7, 15, 16, 17, 20, 21, 22, 27 மற்றும் 28. அசுப தேதிகள் 8, 9, 10, 13, 14, 23, 24, 25 மற்றும் 26. இதுவரை அந்த பதிவில் தனுசு ராசி என்பவர்களுக்கான மே மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.